திமுகவை எந்த கும்பனாலும் தொட்டு கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு முதலமைச்சர் பேசியிருக்காரு. நான் என்ன சொல்றேன், தமிழ்நாட்டுல தான் மட்டும் ஒரு எம்எல்ஏயா ஜெயிச்சு கருணாநிதி அவர்கள் சட்டமன்றத்திற்கு போக பயந்து அதனையும் ராஜினாமா செய்தது இந்த தமிழ் மக்கள் திமுகவுக்கு புகட்டிய மிகப்பெரிய பாடம். அதே மாதிரி பாடத்தை இந்த அழிவு சக்தி ஸ்டாலின் அரசாங்கத்திற்கு மக்கள் தருவார்கள். ஏனென்றால் 2 நாளைக்கு முன்னாடி கோவையில ஒரு கல்லூரி மாணவி கூட்டு பலாத்காரத்திற்கு உட்படுத்தப்பட்டார். இன்றைய தினம் கோயம்புத்தூர்ல ஒரு பெண் அலறதுக்கு நாம தொலைக்காட்சியில பார்க்க முடியும். அத ஒரு வெள்ளை கார்ல கடத்திட்டு போறத நீங்க தான் ஊடக நண்பர்கள் காட்டியிருக்கீங்க. தமிழகத்தில் இருக்கின்ற ஒரு கேடுகட்ட ஸ்டாலின் அரசு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாது, 7 வயசு பொண்ணா இருந்தாலும் சரி 70 வயசு முதியவரா இருந்தாலும் பாதுகாப்பு இல்லாத, கொடுக்க முடியாத, காவல்துறைக்கு மந்திரியா இருக்கிற ஒரு துப்புகட்ட ஆட்சி பண்றவர் நீங்க சொன்ன வார்த்தையை சொன்னார்னா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. திமுகவை கருணாநிதி மட்டும் ஜெயிச்சு அவர் சட்டமன்றத்திற்கு போக பயந்து ராஜினாமா செய்து கருணாநிதி ஓடினார். அதை நாம பார்த்தோம். அந்த மாதிரி ஸ்டாலின் அரசாங்கம் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் எவ்வளவு, தின 1 மணி நேரத்திற்கு ஒரு வன்கொடுமை நடந்து கொண்டு இருக்கிறது. 21ல ஸ்டாலின் அரசாங்கம் வரும்பொழுது கிரைம் அகைன்ஸ்ட் விமன் ஆண்டுக்கு 2000 இருந்தது, இன்னைக்கு 9000 தாண்டி இருக்கு. அதிலும் 2 மணி நேரத்திற்கு ஒரு இளம் குழந்தை, பெண் குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுகிறாள். யார் ஆட்சியில? இந்த ஆளத் தெரியாத ஸ்டாலின் அரசாங்கத்தில். திராவிட முன்னேற்ற கழக தீய சக்திகள் தமிழகத்திலே எவ்வளவு பெரிய அழிவு சக்திங்கிறது நமக்கு தெரியுது. அதனால இந்த தீய சக்தி திமுகவை தமிழக மக்கள் 26 தேர்தலிலே அடித்து விரட்டுவார்கள். இல்லைன்னா தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது. ஏன்னா இந்த 52 மாசத்துல 6700 படுகொலைகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. பெண்களது 9000 ஆண்டுக்கு பெரிய அச்சீவ்மெண்ட். தமிழகம் முதலிடம். எதுல? சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டில் முதலிடம். பெண்கள் வன்கொடுமையிலே தமிழகம் முதலிடம். மக்களை காப்பாற்ற தெரியாத காவல்துறை கையிலே வைத்திருக்கின்ற ஸ்டாலின் அவர்கள் இந்த மாதிரி அகம்பாவமா பேசினது. எப்பவுமே ஆங்கிலத்தில் பழமொழி உண்டு, தி பிரைட் கோஸ் பிஃபோர் எ ஃபால். அழிவுக்கு முன்னால் ஆணவம் செல்லும்னு. ஸ்டாலினுக்கு ஆணவம் தெரிஞ்சுதா, அழிவு நிச்சயம். 2026 தேர்தலில் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி இருக்கும் அப்படின்றது டிடிவி தினகரன் சொல்றாரு. நான் என்ன சொல்றேன், அவரவர் விருப்பத்துக்கு பேசுறாங்க. ஆனால் மக்கள் யாரை தேர்ந்தெடுப்பார்கள்? இந்த ஆட்சிக்கு எதிராக there is heavy anti-incumbency. அரசாங்கத்திற்கு எதிர்ப்பு இருக்கு. அப்ப மக்கள் யாருக்கு ஓட்டு போடுவாங்க? தமிழக மக்கள் அங்க இங்க வாக்குகளை சிதறடிக்க மாட்டார்கள். யார் இந்த தீய சக்தி திமுக ஆட்சியை நீக்க முடியுமோ அது யாரால முடியும்? பாரதிய ஜனதா கட்சி, அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணியால் தான் இந்த தீய சக்தி திமுகவை ஆட்சியிலிருந்து நீக்க முடியும். அதனால மக்கள் தங்கள் வாக்குகளை வீணடிக்க மாட்டார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணித்தான் போடுவார்கள். இதை நான் பாசிட்டிவா சொல்லிட்டேன். யார் வேணா அவங்க இஷ்டத்துக்கு, அவர் விருப்பத்துக்கு கொஞ்ச காலம் 4 மாசம் தானே பேசி சந்தோஷம்.